ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் வச்சு தான் ஒரு டிஷ் ஒன்று ரெடி பண்ணுறேன். இது வந்து பாவக்காய் பொரியல் இல்லை, பாவக்காய் குழம்பு கிடையாது, பாவக்காய் சேலட் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த பாவக்காய் சேலட்க்கு வந்துட்டு பாவக்காய் வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. விதை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விதையை வந்துட்டு நீங்கள் எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் பிஞ்சு பாவக்காவாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ரவுண்டாக மட்டும் கட் பண்ணிடுங்க. இதில் வேறு எந்த ஸ்பைசஸும் நீங்கள் ஆட் பண்ணாமல் எண்ணெயில் வந்து இந்த மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா போடுங்க. நீங்கள் வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சூடாக இருக்கும்போதே போட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வரும்போதே எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு அப்படின்னாலே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அந்தளவுக்கு பாவக்காவையும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணவும் வேண்டாம். இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் தக்காளியும் நல்லா, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் வந்து துருவி தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி கட் பண்ணி தான் போடணும். நீங்கள் வந்து இந்த பேஸ்ட்டாவோ இல்லை இந்த சின்ன கட்டர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே. நீங்கள் இந்த ரொம்ப ஃபைனாக வந்து சாப் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சின்ன சைஸில் சாப் பண்ணிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாவக்காய், அந்த பாவக்காவும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு அரை லெமன் வந்துட்டு கட் பண்ணி புழிஞ்சுக்கோங்க. சேலட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோடய ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற ஐட்டத்தில் வந்துட்டு இது என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் ஐட்டம். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.